அப்போ சொன்னீங்க நீங்கள் மாமிசம்ன்றது தவறு, மது அருந்தது தவறு. இது 2 பழக்கமும் இருந்தது. எனக்கு அதிகமாக இல்லை, கொஞ்சமாக இருந்தது. உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நிறுத்திட்டு அப்புறம் போய் ஐயாவை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தேன் டிசம்பரில். 1 வருஷம் அதை தொடர்ந்த ஐயா. 1 வருஷம் என்னால் முடிஞ்சது. ஐயா சொன்னது என்னால் முடியுது. ஐயா மேற்கொண்டு கொடுக்குற பாடமும் நம்மளால் செய்ய முடியுன்ற ஒரு கருத்து என் மனசில். மனம்தான்பா காரணம். மனசு ஒரு பொருளை விரும்பிச்சின்னு சொன்னால் அதை திருப்பி திருப்பி கேட்கும். அந்த மனமே இந்த பொருள் நமக்கு எதுக்கு, தீமையை செய்கிற பொருள் நமக்கு எதுக்கு, இது வேணாம் அப்படின்னு விட்டுடுச்சுன்னா அது திருப்பி தொடாது. அதே மாதிரி பாடத்து மேலே மனம் ஒன்றி போகணும். இந்த பாடம் தான் நமக்கு பிறப்புக்கு வரப்போகுது. இதோடு நம்ம உறவாடணும், உடலை மறந்துடணும். உடல் மண்ணு துண்ண போகுது. நம்ம வயசாகி போச்சு. நம்ம வாழுங்காலம் இன்னும் எவ்வளோ நாளுக்கோ, நாளைக்கோ நாளன்னைக்கோ இல்லை 10 வருஷமோ 5 வருஷமோ, அதுக்குள்ளே நான் என்ன அறியணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ற வழியில் உறுதியோடு போனீங்கன்னா கண்டிப்பாக அடைவீங்க. அது என்னால் முடிஞ்சது ஐயா. போன டிசம்பர் 2021 பாடம் வாங்கலான்னு வந்தேன் ஐயா. அது என் துரதிருஷ்டம் வாங்க முடியல, சீடர்கிட்ட தான் வாங்கிட்டு போனேன். இப்போ முதல் பாடம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. அதில் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வருதுங்க ஐயா. நான் வந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக இருக்கேன். சரி. ஒரு நாள் டியூட்டி, ஒரு நாள் லீவ் வருதுங்க ஐயா. சரி. அந்த ஒரு நாள் டியூட்டியில் வந்து அந்த சரியான டைமை என்னால் பின்பற்ற முடியும். ஆமாம், டியூட்டி இருக்கும்போது சரியான டைமில் பண்ண முடியாது. ஆனால் டைம் கிடைக்கும் போது அதை பண்ணிடணும். ஏன்னா அது கூட உறவு வச்சுக்கணும். சரி, இன்றைக்கி டைம் இல்லை, இன்றைக்கி நாளைக்கு தானே டியூட்டி ரெஸ்ட்டு, அதனால் நாளைக்கு பண்ணிக்கலான்னு விட்டுட்டுனா நாளைக்கு உட்காரும் போது அது சீராக வர தள்ளாட ஆரம்பிச்சிடும். அது அதனால் அன்றாட நீ அதை செய்துக்கினே இருக்கணும். அது கூட உறவாடிக்கினே இருக்கணும். உயிரோடு உறவாட கற்றுக்குங்க. உடலோடு உறவாடாதீங்க. உடல் அழியிற பொருள், உயிர் எப்போ அழியா பொருள் கூட உறவு வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு பிறப்புக்கு அந்த ஞானம் வரும். கூட பிறப்புக்கு அந்த புண்ணியம் வரும். அந்த கூட பிறப்புக்கு அந்த பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னா சுத்த பொருளாக இருப்பீங்க. இறைவனை அடையிறதுக்கு அதுதான் வழி. அதனால் அந்த மாதிரி போங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு நேரம் கிடைக்கிற வாய்ப்பு இல்லைங்க எனக்கு. இந்த ஒரு நேரம் பரவாயில்ல. நமக்கு எவ்வளோ நாள் வேலை செய்ய போகிறோம், 60 வருஷம் வயசு வரைக்கும் வேலை செய்ய போகிறோம். அப்புறம் வீட்டுக்கு அமைச்சிட போகிறாங்க. அப்புறம் சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்துக்குன்னு உனக்கு ஏற்ற மாதிரி செய். இப்போ வேலை செய்யும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும். ஏன்னா நான் பாடத்தில் போகிறேன், வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்ல முடியாது, பொழப்பு போயிடும். கண்டிப்பாக. அதனால் அதை செய்யுங்க. இப்போ டைம் கிடைக்கும்போது செய்யுங்க. ஒரு காலத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்க, அப்போ முழுமையாக ஈடுபடுங்க. அதாவது ஐயா, நான் பாடம் பண்ணி கடவுளை அடைய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு ஒழுக்கமான மனிதனாக வாழறதுக்காக நான் அதை தானேப்பா சொல்லிங்கிறேன். பெரிய ஞானி ஆகாத, பெரிய மகான் ஆகாத, பெரிய கடவுள் ஆகாத, நல்ல மனுஷனாக வாழ கற்றுக்குங்க. அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்தது. அதுதான் ஒரு நல்ல வழியில் எடுத்துன்னு போவோம். அப்படின்னு தானே ஒவ்வொருத்தருக்கும் பாடம் கொடுக்கும்போதே சொல்கிறேன். நீ மகான் ஆகிடலாம், நான் இப்போ உபதேசம் வாங்கிட்டேன், நான் பெரிய மகான் எல்லாம் ஏமாத்தாத ஊரை. கண்டிப்பாக. என்ன பெரிய நான் கடவுள் ஆகிட்டேன், நான் சொல்கிற வாக்கெல்லாம் பழிச்சுட்டோன்னு ஊரை ஏமாத்தாத, காசு கோசம் கடவுளை விற்காத அப்படின்னு சொல்லின்னுக்கிறேன். கடவுள் வழிபாடுன்றது ஒரு புனிதமான வழிபாடு. அது வியாபாரம் பண்ணுற வழிபாடு இல்லை. உலகத்தில் எந்த வியாபாரமாவது பண்ணி எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்க, எந்த பாவத்தையாவது சொம்பங்க. எல்லா பாவத்தையும் கடவுளாண்டு அழிக்கணும்னு கடவுள் வழியிலே போய் பாவத்தை பண்ணால் அது எங்கே எத்தும் அழிக்குது? அதனால் அதெல்லாம் மறந்துடுங்க. நேரம் கிடைக்கும்போது கரெக்டான நேரத்தில் பண்ணுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும். நமக்குள்ளே எல்லா இறைவனும் இருக்கிறாங்கன்றாங்க. ஆமாம், இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அதை உணர முடியுமா சார்? முடியும். போனால் அமெரிக்கா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அமெரிக்கா எப்படி இருக்குதுன்னு போனாதானே தெரியும். போகாது இங்கே உட்காந்துக்கினே எப்படி இருக்குதுன்னு கேட்டால் என்ன பிரயோஜனம்? அது மாதிரி இறைவன் உங்கள் உடல்லே இருக்கிறான்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் அதில் பயணம் பண்ணிங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பயணம் பண்ணாமல் எப்படி தெரிஞ்சுப்பீங்க சொல்லுங்கள்? எதையுமே அந்த இடத்துக்கு போகும்போது தான் அதனுடைய அருமை தெரியும். போகாமல் எங்கேயோ நின்றுக்குன்னு கேட்டுனா பயன் கிடையாது. அது மாதிரி உங்கள் உடலில் எல்லா இறைவனும் இருக்கிறோம், எல்லா அம்சங்களுங்குது. கடவுள் உங்களை விட்டு வெளியே போனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க அந்த பூமியில். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. கடவுள் மனிதனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய வாழ்க்கை, ஓட்டம், மாட்டம், எல்லா பேச்சும். கடவுள் அவனை விட்டு நீங்கனாக்கா அவன் இருக்க மாட்டான். அந்த உடம்பு நயா பைசா கூட உதவாது.
நைனா நைனாவே கிடையாதுன்னுவான் புள்ள. பொண்டாட்டி சொல்லுவான் உன்ன மாதிரி புருஷன் உலகத்தில் ஏதுங்கன்னுவா. ஆனால் போனீங்கன்னா 3ஆவது நாள் மறுநாள் தூக்குடாங்க நாத்தடிக்குதுன்னுவான். அப்படிப்பட்ட உடல் இது. கடவுள் வாழற வரைக்கும் தான் உன் வாழ்க்கைங்க. கடவுள் உன்னை விட்டு நீங்கும் போது நீ இருக்க போகிறதில்ல இந்த உலகத்தில். அதனால் கடவுள் உனக்குள்ளே இருக்கும்போதே தேடி எடு, போய்ப்பார், அப்போ தான் தெரியும். போகாமல் கேள்வி கேட்கறதால தெரிஞ்சிக்க முடியாது. இல்லை சாமி, உலகத்தில் இவ்வளவு சாமி இவ்வளோ கோயில் இருக்குங்களே, வந்து இவ்வளவு சாமி சிலைகள் வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வந்து ஞானிகளால் இது பண்ணதா இல்லை? ஆமாம், ஞானிகளால் வச்சதான். அப்புறமா அஞ்ஞானிகளால் கட்டிக்கினாங்க. முதல்ல ஞானிகளால் வச்சாங்க கோயிலெல்லாம். பக்தி போகணும் மனுஷனுக்கு, கோயில் இல்லா வீடுகள் குடியிருக்க வேண்டாம் அவை. அப்போ கோயில் கட்டி வைக்கணும்னு. ஏன்னா கோயிலுக்கு போனால் தாண்டா நீ ஒரு நல்லவனாக வாழ முடியும். கோயில் இல்லைன்னா நீ மூர்க்கனை மாதிரி மாறிடுவ அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோயிலுங்களை கட்டி வச்சாங்க அப்போ மகான்கள். இப்போ என்ன பண்ணிட்டான், மனுஷன் கட்டிக்கிறான். அப்போ மகான்க கட்டினாங்க. சொல்லு, வேற என்ன சந்தேகம்? சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். சாமியா தகப்பன் சாமியா? தகப்பன் சாமியா முருகர் உட்காரும்போது அப்பேற்பட்ட சிவனே முருகனுக்கு கீழே உட்காந்து தான் உபதேசம் கேட்டாருன்னு சொல்றாரு. இங்க குரு எதிரில் குருக்கு சரிசமமா சீடம் உட்காந்து பேசுறது சரிங்களா, முறையா? சரி, முறை. ஏன்னா நான் சிவனும் இல்லை, நீ கேள்வி கேட்க நீ முருகனும் இல்லை. இல்லையா, நம்ம சாதாரண மனுஷால். உண்மையா? அதனால உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நீ குரு பக்கத்தில் உட்காந்து கேட்கலாம். அதனால் குருவுக்கு கீழே உட்காந்து தரையில் தான் உட்காந்து கேட்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் இங்கே என்ன சொல்லிக்கிறேன், குரு சீடான்றது உபதேசம் கொடுக்கும்போது தான். வெளியே வந்துட்டேன் நீ நான் சம்மந்தம். இங்கே குரு இல்லை, சீடம் இல்லை. என்னுடைய அனுபவத்தை உலகத்துக்கு சொல்லின்னுக்கிறேன் நான், அவ்வளோதானே தவிர நான் ஒன்றும் இங்கே உயர்ந்தவங்க கிடையாது, நீ ஒன்றும் தாழ்ந்தவங்க கிடையாது. அதனால் சேரில் உட்காந்து பேசு. இப்போ நம்ம வணங்குற தெய்வங்களில் விஷ்ணு, சிவன், இப்போ அம்மா, முருகர், இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூபம் காட்டுறாங்க. சரி, முருகருக்கு ஒவ்வொரு இடத்துல பண்டாரமாக காட்டுறாங்க, ராஜயோகத்தில் காட்டுறாங்க. சரி, கணவன் மணியோட வள்ளி தெய்வ சனியாக காட்சி கொடுக்குறது, இப்படி எல்லாரும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொன்று காட்டுறாங்க. சரி. ஆனால் விநாயகரை மட்டும் எப்பவும் அதே தும்பிக்கையுடைய கணபதியாவே காட்டுறாங்க. அது எதுக்கு? என்ன தலை வைக்கலாம், ஆட்தலை வச்சிடலாமா? இல்லையா, அது என்ன காரணம் ஒன்றும் புரியல. அவரே அழகாக காட்டலாம் இல்லையா, விநாயகர் இப்படியும் அழகாக இருப்பார். அம்மா செய்யும் போது அழகாக தான் செய்தது. சரிங்க. பிள்ளையார அம்மா செய்யும் போது அழகாக தான் செய்து வச்சது. நைனா காவலுக்குறான்ட்டு. சிவபெருமான் என்ன பண்ணார், வீரபத்ரன் அமிச்சார், போய் அம்மாவை பார்த்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு வாங்கிட்டு. ஆனால் வீரபத்ரன் வந்தால் இவர் பிள்ளையார் விடமாட்டேன்றாரு. இது மாதிரி அதங்கெல்லாம் போகக்கூடாது நீ அப்படின்னுறாரு. ஏன்னா வந்தது வீரபத்ரன் பிள்ளையாருக்கு தெரியாது, சிவபெருமான் தான் அமுச்சுக்கிறாரு அப்படின்னு தெரியாது. அதனால் இவர் எதிர்க்கிறார். அவர் எதிர்த்து ரொம்ப வாக்குவாதமானவொன்னே வீரபத்ரன் பண்ணார், கத்தி எடுத்து தலையை வெட்டிட்டார். யார் தலையை? விநாயகர் தலையை வெட்டி போட்டார். ஒரு முண்டமாக போச்சு. இது என்ன போன புள்ளியை காணுமே வீரபத்ரன் சொல்லிட்டு சிவபெருமான் தேடின்னு வந்தார். வந்தாக்கா பிள்ளையார் முண்டமாக இருக்கிறாரு, தலை தனியாக இருக்குது, இவர் கத்தி வச்சு நின்றுங்கிறார் புள்ள. இதை என்னடா வம்பு வேலை வச்சுக்கிறேன்? இல்லை நான் பார்க்கணும், அம்மா பார்க்கணும், விடமாட்டேன்ட்டார் அவர். அதனால் வெட்டிட்டேன். அடப்பாவி, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டியாடான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இப்போ ஒரு தலை ஓணுமா, அதுக்கு யார் தலையை வெட்ட, நம்ம தலையை வெட்ட முடியுமா? வெட்டினா சும்மா விடுவோமா? கோர்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அவர் என்ன பண்ணார், காட்டில் போய் யானை தலையை வெட்டி எடுத்துன்னு வந்து ஜாயின் பண்ணிட்டார். அதனால் தும்பி கை பிள்ளையாராக ஆயிட்டார் அவர். இது வெளியே காரணம். உள்ள இன்னொரு காரணம் இருக்குது. இந்த தும்பி கை தான் முதுகு தண்டு. தும்பிக்கை தான் முதுகு தண்டு. அந்த தண்டு வழியாக தான் நீ எல்லாத்து கடவுளையும் அடைய முடியும். அதனால் அவருக்கு தும்பி போட்டு காட்டுறாங்க. அவர் வச்சுங்கிறது பார்த்தியா, அவ்வளோ பெரிய பிள்ளையார் இவ்வளோண்டு சுண்டேலி வச்சுங்கிறாரு. அவர் உட்காந்தாருனா சட்னியாக போடாது. அது பிள்ளையாரை பற்றி ஆரம்பிக்கிறேன். நீ பிள்ளையாரை பற்றி எவ்வளோ கதைக்குது பார்த்தியா? தொடர்ந்து போக போலையா? அதனால் எதுவும் தொடர்ந்து போகக்கூடாது, எல்லாமே கட்டாயிடணும். பிள்ளையாருக்கு சுண்டேலி வச்சுக்கிறதுக்கு காரணம்னா மகாபாரதம் பார்த்தியா? பஞ்சபாண்டவருங்க காட்டுக்கு அமைச்சிருவாங்க. அந்த அரக்கு மாளிகையில் குடியிருக்கிறதுக்கு கொளுத்தி விட்டா செத்துருவாங்கன்ட்டு. அப்போ விதுரர் எலியை தான் கொடுத்து அனுப்புவார் அவங்களுக்கு பரிசாக கொடுக்க சொல்லி. ஏன்னா எலி தான் எங்கேயும் நோண்டிக்கின்னு போயிடும். அது மாதிரி நீங்கள் 5 பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும்ன்ட்டு எலியை கொடுத்து அனுப்புவார். அந்த மாதிரி இந்த எலி தான் உன் உடம்புல இருக்கிற காற்றை கொண்டுன்னு போவோம் மேலுக்கு. அதனால் எலி வாகனமும் தும்பி முதுகு தண்டாவும் இருக்குது சாமி. சொல்லு, ஆரம்பிக்கிற கதை. ஐயா, திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்படி யுகங்களை பற்றி சொல்கிறாங்க இல்லையா? சரி. இந்த யுகன்றது எப்படி ஆரம்பிச்சு எப்படி உலக அழிவு யுகம்.
இது ஆரம்ப கால உயிரினங்கள் எப்படி இருக்குது, இடைப்பட்ட காலங்களில் உயிரினங்கள் எப்படி? ஆரம்ப காலத்தில் ரொம்ப நன்றி உள்ளதாக இருந்தது, இடைப்பட்ட காலத்தில் நன்றி கெட்டதாக போச்சு. இப்போ கடைசி இப்போ நன்றி கெட்டதாக தானே இருந்துன்னுக்குறோம். நம்ம குருவுக்கு துரோகம் பண்ணுற சீடனுங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொல்லு. கணவனுக்கு துரோகம் பண்ணுற மனைவிமார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணுற கணவன்மார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கூடி மொத்தத்தில் துரோகிங்கெல்லாம் மாறிக்கின்னு இருக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் எத்தனை போய் பெற்ற தாய் தகப்பன் எத்தனை அநாத ஆசிரமத்தை எத்தனை துரோகியாகிறாங்க இல்லையா? அதனால் இது துரோகம். இந்த யுகம் அப்படி தான் இருக்கும். இது அழியணும். 37,000 பேர் இந்த சுதந்திரம் வாங்கும்போது இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை இன்றைக்கி 137 கோடி வந்துடுச்சு. அப்போ எங்கே இருக்க இடம் இருக்கும்? அப்போ அழியணும். ஒரு நாளைக்கு கடையில் அழிச்சிடும். 1 மணி நேரம் தான் அதுக்கு டைம் வேணும் உலகத்தை அழிக்கிறதுக்கு. 1 மணி நேரத்தில் பொங்கி வெளியே போச்சுன்னு சொன்னால் திருப்பி சேரும்போது ஒன்றும் இருக்காது, புல் பூண்டு கூட இருக்காது. திருப்பி புதுசாக யுகமாகும், உருவாகும். அதனால தான் தசாவதாரத்தை போட்டு காட்டியிருக்கிறது. தசாவதாரம் சும்மா முட்டாள்தனமாக வைக்கல, அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. முட்டாள்தனமாக பேசிக்கிறோம். உயிரினம் மனிதன் எப்படி தோன்றி பூமிக்கு வந்தான் அப்படின்றது தான் தசாவதாரம். நீரில் முதல்ல நீர் இல்லைன்னா ஒரு உயிர் கூட உலகத்தில் உருவாகாது, புல் பூண்டு கூட வராது. அப்போ நீர்லேருந்து தான் உயிரினம் உருவாச்சு அப்படின்னு காட்டுறது தான் மீன் மச்சாவதாரம். அதுக்கப்புறம் கூர்மா பண்ணி இது ஆம அவதாரம். அது ரெண்டும் தண்ணியிலேருந்து இது கரை ஏறி வந்தது ஆமாவதாரம். கரையிலேயே வாழ்ந்தது சிம்மாவதாரம். காட்டிலேயே வாழ்ந்தது இவர் பரசுராம அவதாரம் இல்லையா? இப்படி மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி தான் தசாவதாரத்தை போட்டு காட்டியிருக்குது. இதெல்லாம் புரியணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புரியணும், போகணும். பணமோ 4 மணி எங்கேருந்து இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும்? தெரிஞ்சிக்க முடியாது. அறிவை நல்லா தீட்டி அறிவுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுக்கணும். நம்ம எடுக்கிறது இல்லையா? அறிவை போட்டு மூடுற பணத்தை தேடிங்கிறோம். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியறதில்லை. இதுதான் காரணம். இப்போ இந்த கலியுக முடிவில் கெட்டவர்களுக்கு மட்டும்தான், அப்புறம் நல்லவர்கள் எப்படியா இது அழியிட்டுமே? இப்போ மகாபாரதம் போர் நடந்ததை துரியோதனை ஒருத்தன் தானே கெட்டவன். ஆனால் எத்தனை கோடி பேர் செத்தான்? அப்போ ஒரு கெட்டவனுக்காக உலகத்தையே அழிக்க வேண்டியது வரும். கடவுளுடைய வேலையாக தான். அதனால் அழியும். என்ன விஷயம்? நீ ஒண்டியே பேசலான்னு பார்க்காத, எல்லாரையும் பேச ஏன்னா லிஸ்ட்டு கிஸ்லாம் வச்சுங்கிறிய, அதனால் சொல்கிறேன். இல்லையா பட்டுன்னு கேட்டு போயிடணும். சரிங்க. ஐயா ஏமன்னு ஒருத்தரை சொல்கிறேன். அவர் தான் நம்மளை கொண்டு உயிர்கள் எல்லாம் கொண்டு போகிறாரு. ஆமாம், நடைமுறையில் கதை சொல்கிறாங்க. ஆமாம், ஏமன் தான் நம்ம உயிரை கொண்டு. ஆமாம் ஆமாம். அவருக்கு ஏன் ஏம தருமன்னு பேர் வச்சிருக்காங்க? ஆமாம், அவர் ரொம்ப நீதி நேர்மையோடு நடக்கிறவர். இப்போ உன்னை கொள்றாருன்னு வச்சுக்கோ, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்ல மனுஷமா செத்து போட்டான், நீ எவ்வளோ டீம் பண்ணுன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யமனுக்கு தெரியும் இல்லையா? அதனால் நீதி நேர்மையோடு நடக்கிறதால தர்மராஜான்னு பேர் வச்சுக்குது அவனுக்கு. தர்மராஜான்னா கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். ஆனால் இங்கே தர்மன்னு வச்சுக்கின்னு கரும்பியாக சுற்றின்னுக்கிறான் ஊர் உள்ள. அதனால் அவருக்கு எல்லாம் நீதி நேர்மையோடு நடக்கிறதுனால அவர் இங்கே பூமியில் கெட்டவனெல்லாம் விட்டு வச்சா என்ன ஆகும்? அப்போ நல்லவனெல்லாம் விட்டு வச்சாலும் என்ன ஆகும்? கெட்டவனே இருக்க மாட்டான் இல்லை? ரெண்டு சமப்படுத்தணுன்னா அதுக்கு யமனுக்கு ஒரு வேலை ஓணும். அதுதான் கொள்கிற வேலை. சொல்லு. அதனால் அவருக்கு யம தர்மம். ஆமாம், யம தர்மம். எதை செய்யணும் நீதி நேர்மையோடு செய்வார். ஐயா இப்போது ஈஸ்வரன்னு சிவத்தை ஈஸ்வரன் சொல்கிறோம். சரி. அப்போது அவருக்குரிய ஒரு பேரை ஈஸ்வர பட்டம், லங்கேஸ்வரன், சனீஸ்வரன், இப்படி மற்ற தெய்வங்களுக்கும் அந்த ஈஸ்வரன்ற பட்டம் கொடுத்துருக்காங்களா? ஆமாம். இப்போ போனாக்கா டெல்லி கவர்மெண்ட்டில் பட்டம் வச்சுக்கிறாங்க தெரியுமா? துரோண பட்டம், அர்ச்சனா பட்டம், பீஷ்மர் பட்டம். இது எதுக்கு கொடுக்கணும்? எதுக்குப்பா? அந்த மாதிரி அவங்க அந்த வாழ்நாளில் அவங்க ஏதோ அந்த இருந்து செய்ததால் அவங்களுக்கெல்லாம் அந்த பட்டம். அதே மாதிரி சன்னியாசனுக்கு நல்லாகரனை பிடிச்சி கொள்வது சன்னியாசரம் வேலை. அதனால் அவனுக்கு அழிவு கிடையாது, ஈஸ்வர பட்டம். இறைவனுக்கு சமம். ஆமாம். ராவணன் புண்ணிய ஆட்சி நடத்தணும் இலங்கையில், அதனால் அவனுக்கு ஈஸ்வர பட்டம். இப்படி பட்டம் கொடுத்தாங்க. இப்போ உனக்கு என்ன பட்டம் வேணும்? சொல்லு. சரி, எல்லாத்தையும் இந்த படம் ஃபஸ்ட்டு படம் வாங்கியிருக்கேன் சாமி. சரி. 2வது படமும் வாங்கியிருக்கேன் சார். சரி. இது பால் தயிர் இதில் சேர்த்துக்கலாமா சார்? எல்லாம் சேர்த்துக்கலாம். நைட்டில் தான் சாப்பிடக்கூடாது. இதில் சாப்பிடக்கூடாத பொருள் பாவக்காய், தயிர், மோர். இது ராத்திரியில் இந்த பாடத்தில் இருக்கிறவங்க யாரும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகாது, பேதி வச்சுடும். அதனால் பகலில் எவ்வளோ ஒன்றாலும் சாப்பிட்லாம். கீரை, இந்த 4 ஐட்டம் மட்டும் நைட்டில் சாப்பிடக்கூடாது. எந்த வித ஊறுகாய் கூட புதினா ஊறுகாய் தானே இது அப்படின்னு சாப்பிடக்கூடாது நைட்டில்.
பகலில் நீ எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது. ஆனால் ராத்திரியில் சாப்பிட்டீங்கன்னா தொல்லை கொடுத்துரும் உடம்புக்கு. ஏன்னா நீங்கள் உடலோட உறவாடினீங்கன்னா உள்ளே போனது ஒன்றும் வேலை செய்யாது. உயிரோடு உறவாடும் போது உள்ளே வந்து தொல்லை கொடுத்துடும். அதனால் ராத்திரியில் யாருமே இந்த இப்போ இங்கே உட்காந்துங்கிற எல்லா சீடர்களுக்கும் சேர்த்தாம்பா சொல்கிறேன், ராத்திரியில் கீரை, தயிர், மோர், பாவக்காய் இந்த 4 ஐட்டம் சாப்பிடக்கூடாது யாருமே. சாப்பிட்டீங்கன்னா உடம்பு உபாதை கொடுத்துரும். பகலில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அதனால் நைட்டில் எல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா. சின்ன வயசுலேருந்து எந்த செயல் செய்தாலும் தோல்வியிலே முடியுங்க ஐயா. ஏம்பா? சின்ன வயசுலேருந்து சரி, எந்த செயல் செய்தாலும் தோல்வியிலே முடியும். விதிப்பா அது. அதனால தான் சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான், ஒன்றுமே தெரியாதவன் எது செய்தாலும் வெற்றி அடைஞ்சிடும். எல்லாம் தெரியும், எல்லாம் கரெக்டாக செய்வான், ஆனால் தோல்வி அடைவான். இது நம்மளுடைய விதி. இதை ஒவ்வொரு செயலும் செய்யும்போது நம்ம யோசிக்கணும், இப்படி தோல்வி அடைஞ்சமே எப்போ. அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன், வாழ்க்கையில் நீங்கள் எதோ ஒன்றா மறந்துடுங்க, அவமானத்தை மறக்காதீங்கன்னு. ஏன்னா அவமானம் தான் வாழ்க்கைக்கு அடுத்த படி முன்னேறத்துக்கு வழிவகுக்கும். அதனால் அவமானத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் நான். அந்த மாதிரி ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் நீ அந்த தோல்வி எதுக்காக ஏற்பட்டது, ஏன் என்ன தவறு நடந்ததுன்னு சிந்திக்கணும். சிந்திச்சின்னா தான் அந்த தவறை நீ திருத்திக்க முடியும். அதை சிந்திக்காமல் நான் செய்தேன்னா 100 வாட்டி செய்தேனாலும் தோல்வி அடைவேன். இதை நம்ம செய்யலாம், இது நமக்கு தகுதி இருக்குது செய்யறதுக்கு அப்படின்னு நினச்சி செய்யணும். அவங்க செய்தாங்க, இவங்க செய்தாங்க, நானும் செய்தேன்னா தோல்வி அடைவேன். இதுக்கு மெயின் காரணம் விதி. நீ இப்படி தான் வாழணும்னு விதி வகுத்துக்குது, அதை மீறி நீ ஒன்றும் வாழ்ந்துட முடியாது. அதனால் விதிப்படி தான் வாழ்க்கை அமையும். அதனால் விதியே நினச்சிடக்கூடாது. நமக்கு மதின்னு ஒன்று இருக்குது, அந்த அறிவால் யோசித்து இந்த செயல் செய்தோம், இது சரியாக வரலையே, ஏன் வரல, என்ன எங்கே தப்பு நடந்தது, அடுத்தது எப்படி செய்யணும்னு யோசித்து செய்தீங்கன்னா வெற்றி அடைவீங்க. சொல்லுப்பா. சரிங்க, அதாங்க ஐயா. ஏம்மா? அதாங்க ஐயா அந்த கேள்வி. அதான், அப்போ அதை யோசித்து செய். ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் யோசித்து செய். இது ஏன் தோல்வி அடையுது, ஒன்றும் தெரியாதவன் செய்கிறான் வெற்றி அடைகிறான், நம்ம எல்லாம் தெரிஞ்சு செய்கிறோம், ஏன் தோல்வி அடையுது, எங்கே தப்பு நடக்குது, அந்த தப்பை திருத்திக்கினீன்னா வெற்றி அடைவேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அதான் உங்கள் வீடியோ. ஐயோ, ரொம்ப லேட் பண்ணிட்டுக்கிறியாப்பா. இல்லை, எனக்கு நல்ல விஷயம்லாம் முதல்ல போயிடுச்சு. அதனால விட்டுட்டு சினிமா போய் பார்த்தீங்கன்னா பாதி படம் பார்த்தீங்கன்னா முதல்ல நடந்த கதையெல்லாம் தெரியாது போயிடும். இல்லையா, அது மாதிரி பாதி படம் பார்த்துட்டு வந்துக்கிறியாப்பா. செல்போனு என்கிட்ட இல்லை, எனக்கு தெரியாது. வாங்கிக்கணும். தெரியாது. எங்கள் பொண்ணு வந்து இந்த டச்சு ஃபோன் வாங்கி கொடுத்தது. அப்புறம் தான் உங்கள் வீடியோவை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சரி, ரொம்ப சந்தோஷம். 6 மாசமாக தான் பார்த்தேன். போனது போட்ட கடைசி வரைக்கும் லாபம்ட்டு போ. அதோட இதை நல்லா கிட்ட வச்சுக்கோ. எங்கள் பொம்நாட்டி 2 பேரும் தான் நாங்கள் இங்கே வீடியோவை கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, அவங்களும் நானும் 2 பேரும் வரணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு முடியாத போயிடுச்சு. முடியல, என்ன பண்ண முடியும் போது வரலாம். அவங்க காலமாயிட்டாங்க. ஐராமா வந்துக்கிறாரு. அவங்க காலமாயிட்டாங்க. சரி, 2 மாசமாச்சு. சரி. ஆனால் உங்கள் வீடியோவை பார்த்தது கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய நினைப்பை என்னால் மறக்க முடியுது. அவ்வளோ சீக்கிரமாகவும் மறக்க முடியுது. இதெல்லாம் கூட பரவாயில்லப்பா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 50 வருஷம் பொண்டாட்டிக்குள்ளே வாழ்ந்துட்டேன், அதுவும் உதவாத போயிடுச்சு. நீயும் உதவாத போயிட்ட. இல்லை சொல்கிறேன், நீயும் உதவாத போயிட்ட. இனிமேல் உன் பொண்டாட்டிக்கு நீ ஒன்றும் உதவ போகிறதில்ல, உன் பொண்டாட்டி உனக்கு ஒன்றும் உதவ போகிறதில்ல. அதுவும் போயிட்ட கேஸு. அது பூமியில் இருந்து கஷ்டப்படுறத விட போனது நல்லது. ஆனால் ஒரு அம்மா சோழிங்கோரத்துலேருந்து வராங்க. அந்த அம்மாவுக்கு கணவன் இறந்துட்டார். 3 நாள் தான் ஆகுது அந்த அம்மாவுக்கு கணவன் இறந்து. எவ்வளோ நாள்? 3 நாள். உன் சம்சாரம் எவ்வளோ நாள் ஆச்சு? 2 மாதம். பார், 2 மாதம் 60 120 நாள் பொறுத்து வந்துக்கிறப்பார். நீ எவ்வளோ லேட்டான மனுஷன் பார். நீ 3 நாள் ஆச்சு. 3 நாளில் வந்து உபதேசம் வாங்கினாங்க. புருஷன் சேர்த்து மறுவாரம் புள்ள சேர்த்து போயிட்டான். தாங்குவாங்களா பொம்பளை? ஆம்பளையாவது கொஞ்சம் தாங்கலாம். ஆனால் இப்போல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் இங்கே பார்த்துன்னு வரேன், இந்த கிளாஸ்லலாம் பார்க்குறேன். நேற்று கூட நம்ம கோயில் ஐயர், முன்னாள் ஐயர் வந்திருந்தார். அவர் பொண்டாட்டி சேர்த்து ஒரு 4 வருஷம் ஆகிப்போச்சு. என் பொண்டாட்டி என்னால் மறக்கவே முடியலங்கன்றாரு. இந்த ஆம்பளைங்க தான் பொண்டாட்டியை மறக்க முடியலன்றாங்க. பொம்பளைங்கெல்லாம் புருஷனை ஈஸியாக மறந்துடுறாங்க இப்போ. ஆமாம், அதுதான் தலையெழுத்துன்னு நினச்சிக்கணுமே தவிர என்கிட்ட கேட்டு நான் என்ன பண்ணுறது? அனுபவிச்சே தீரணும். பூமியில் நீ எதை அனுபவிக்கணும்னு வந்தையோ அதெல்லாம் அனுபவிச்சு போகும். அதனால் இனிமேல் தேடுறது பொண்டாட்டியும் போயிடுச்சு,
பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆமா, எல்லா நம்மள நம்ம தேடுவோம், தேடின்னு அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். தேடு. நான் வந்து பகவானை அடையணும். சரி, பகவான் அடையவானா? நீ யாருன்னு முதல்ல பகவான் அடையிறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. யாருன்னு தெரியணும். அவ்வளோ விளையாட்டு இல்லை பகவான் அடையிறதுக்கு. பகவான் அடையிறதுக்கு நீ எப்போ வந்துக்கணுமா? 15 வயசுல வந்துருக்கணும். இங்கே பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் கட்டி கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிஞ்சுட்டு காலி சட்டி எடுத்துன்னு வந்து நிற்கிற. இப்போ சட்டி சொரன்னா கூட ஒன்றும் வராது. சரி, பரவாயில்ல. உங்க அதனால கிடைச்சது வரைக்கும் லாபம் போ. நான் யாருன்னு உங்க அனுக்கிறதுனால எனக்கு காட்டு. சரி, ரொம்ப சந்தோஷம் போ. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கேள்வி நான் எனக்கு தெரியல அது விஷயம். சொல்லு. இந்த திருவள்ளூர் குழந்தை பிறந்த உடனே பேசின குழந்தை அப்படின்னு சொல்லு. சரி, அது யாரு அவங்க? திருவள்ளுவர் தானே பேசினாரு. திருவள்ளுவர் பேசினாரு. திருவள்ளுவர் வயிற்றுல இருக்கும்போதே பேசினாரு. ஆனால் நம்ம இங்கே பிறந்து கூட நான் 5 வருஷம் பேச மாட்டேன். என்ன பண்ணுறது? இல்லைப்பா, திருவள்ளுவர் பிறந்ததும் பேசினாரு. வயிற்றுலேயே பேசினாரு. வயிற்றுலேயே வயிற்றுலேயே அம்மா வயிற்றுல இருக்கும்போதே பேசினார். அவர் என்ன சொல்லி பேசினாரு? எல்லாத்தையும் பேசினார். உலகத்தை பற்றிலாம் பேசினார். எங்க சித்தப்பா சொன்னாரு, உயிரும் காக்க ஈஸ்வருண்டோ இல்லையோ அவ்வுயிரில் யான் ஒருவ நல்லவோ. எவன் காக்குறான்? இல்ல, வவ்வி வருவது வந்தே தீரும். வந்தே தீரும். ஆனா வரத்துக்கு முன்னாடி தான் உயிரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாரு. அவர் எல்லாத்தையும் தான் சொல்லிக்கிறாரு. உலகத்துல எதை சொல்லல, எந்த வேதமும் சொல்லல, எந்த ஞானியும் சொல்லல. அவ்வளோ விஷயத்தையும் திருவள்ளுவர் உலகத்துக்கு சொல்லிக்கிறாரு. ஆனா திருவள்ளுவர் சொன்னபடி ஒத்த நாள் கூட வாழ முடியாது. மேடையில் ஏற்கனவே திருக்குறளை பேசுவான். வீட்டுக்கு போனான்னா திருக்குறள் மேடையோடு போட்டு போயிடுவான். அதனால திருக்குறளை பற்றிலாம் பேசி ஒன்றும் நீ சாதிக்க போகிறதில்ல. வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும் திருவள்ளுவர். நீ முதல்ல யோசித்தியா? பொண்டாட்டி கட்டின வம்பு வரும்ன்ட்டு யோசிக்காத கல்யாணம் பண்ணிக்கினேன். அதுதான் சொன்னது. இது மாதிரி முட்டாள்கள் ஏராளம் ஊரில். அதனால திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாது. பிறக்கிறதுக்கு முன்ன பேசினார் பண்ற, திருப்பி பிறந்து பேசினாருன்றிய. பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயசுலேருந்தே பேசுறாரு அவரு. நீ நானும் பிறந்தே பேச மாட்டேன்றோம். நான் 3 வருஷம் தவழ்ந்துக்கினே இருந்தேன், நடக்காத. அப்புறம் தான் நடந்தேன். சரிங்க. அப்புறம் ஒரு கேள்வி சொல்லு. திரிபுரத்தை சிவன் எரித்து 30 தரம், திருமால் 11 தரமே ராமனாய் உதித்ததை கண்டினியூ. ஆமா, ராம அவதாரங்கது அது மொத்தமே சிவன் தான். திருமால் திரிபுவனத்தையும் 30 தடவை அதெல்லாம் ஒன்றும் எரிக்கிறது இல்லை. எரிச்சிருந்த பூமி இருக்காது. முப்புறத்தை எரிச்சு சிவபெருமான்னு சொல்லுவாங்க. திருமால் வந்து முப்புறத்தையும் எரிச்சாக்கா பூமி எங்கிருந்து இருக்கும்? 11 தடவை ராம அவதாரம் எடுத்திருக்காரு. 11 தடவை தான் ராம அவதாரம். ராமர் 11 அவதாரம் எடுத்துக்கிறாரு. ராம அவதாரம் ஒண்ணுதான் சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரு. சரியா பாடி போய் இன்னொரு வாட்டி. ராமர் ஒரு வாட்டி தான் அவதாரம் எடுத்தாரு. ஆனா ராமர் 10 அவதாரங்கள் எடுத்தாரு. ஆனா ராம அவதாரம் ஒண்ணுதான். அப்பப்போ ராம அவதாரம் நீ நான் நினைக்கும் போதெல்லாம் வர்றதில்லை. 17 லட்சம் வருஷம் ஆச்சுட்டான்றான் ராமர் பிறந்து. அதனால அது வேணா. உன் வாழ்க்கைக்கு எது ஒண்ணுமா அதை தேடு. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் யாருன்னு சொல்றேன். அவ்வளவுதான். அதை தேடிக்கின்னு இதெல்லாம் தேடினாக்கா குழப்பம் வந்துடும். சரி, நன்றி. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். கிட்ட வச்சுக்க. ஆத்மா வணக்கம். மரணம் இல்லையா? நம்மளுடைய மரணம் வருது. எல்லாம் காரணத்தால் தான் வருது. ஒருத்தன் பாம்பு கடிச்சு செத்துன்னு சொல்கிறான், தூக்கு போடு செத்துன்னு சொல்கிறான், பாய்லர் செத்துன்னு சொல்கிறான், ஆக்சிடென்ட்டு, கொலை அப்படிதான் செத்துன்னு சொல்கிறான். ஆமாம் ஆமாம். ஆனால் காரணம் இல்லாத மரணம் யாருக்கு வரும்? காரணம் இல்லாமல் வந்தால் அதுக்கு பேர் மரணமே இல்லை சார். மரணத்துக்கு தான் ஒரு காரணம் வேணும். நல்லா இருந்தாருங்க, எப்படிப்பா சார் இப்போ நல்லா இருந்தவர் ஏன் சாப்பிடணும்னா உட்காந்து சரிஞ்சு விழுந்தாருங்க, அப்படியே செத்து போயிட்டாருங்க. அப்போ சரிஞ்சு விழுந்தது ஒருத்தர். நல்லா இருந்தாருங்க, வலிக்கு விழுந்தாருங்க, ஒன்றுமே அடிக்கடி ஒன்றுமே பண்ணலங்க, அப்படியே இறந்து போயிடும். அப்போ காரணம் வேணும். யாருக்கு காரணம் வேணும்னா மரணிக்கிற எல்லாருக்கும் யம தர்மம் ஒரு காரணம் சொல்லி நம்மளை வலிச்சு போகிறான். ஏன்னா அப்போ தான் அவனை திட்ட மாட்டோம். நேராக நம்மளை வலிச்சு போனோன்னு நாய் வலிச்சு போகிற மாதிரி நம்மளை வலிச்சு போனான். அடப்படும்பாவே அவர் யார் தெரியுமா அப்படின்னு கதறுவோம். யம தர்மம் மேலே பழியே வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும். அப்போ நான் யாருன்னா யம தர்மம் திட்டி பார்த்தீங்கன்னா சாவு வீட்டில். ஆனால் புச்சி போனவரே அவர் தான். அது இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனால் திட்டவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்க அந்த காரணத்தில் மயங்கிட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் இல்லைங்க, இவர் ஆக்சிஜன் தான் ஓடுந்தது, எங்கெங்கேயோ போனாங்க, காப்பாற்றவே முடியலங்க. அப்போ காரணம் தேவைப்படுதுங்க. எதுக்கு காரணம்னா மரணத்துக்கு மட்டும்தான் காரணம். மரணம்ன்றது எல்லா உயிருக்கும் பொதுவானது. காரணமே இல்லாமல் மரணம் வருமானா அது வரும்.
அந்த மரணம் எப்படின்னா உடலில் உயிர் இருக்கும், புலன் வேலை செய்யாது, பொறியும் வேலை செய்யாது, மனமும் வேலை செய்யாது, அதுவும் ஒரு மரணம். அந்த மரணம் தான் உண்மையான மரணம். உடம்புல உயிர் இருக்கும்போதே செத்த பணத்துக்கு சவமாக நம்மளால் ஆக முடிஞ்சால் அது காரணம் இல்லாத மரணம். அந்த மரணத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். எல்லாரும் கை கூப்பி தொழுவாங்களாம். யாரை கை கூப்பி தொழுவாங்க? கொல்லான் புலால் வெறுத்தானே எல்லா உயிரும் கை கூப்பி தொழுவாங்க. எப்பா நான் வந்து கவுச்சி சாப்பிட மாட்டேன்னு கடா வெட்டி நிற்காத. கடா வெட்டுவேன் சாமி, ஆனால் ஒரு துண்டு கறி சாப்பிட மாட்டேன். அடப்பாவி, அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. பூஜாரிங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் சுத்த செய்வேன், அப்புறம் ஏன்டா கடா வெட்டுறேன்னா கடா தொழில் சாமியாக எடுத்துவான், அப்போ தான் கூட்டம் வருவானுவாங்க. அப்படி இல்லை, சாப்பிட்றது எவ்வளோ குற்றமோ கொள்றதும் அவ்வளோ பெரிய குற்றம். கொன்றால் பாவம், தின்றால் போச்சு. அதை கொண்டுட்டான், கோழி அடிச்சு கொண்டுட்டான், ஆடை அடிச்சு கொண்டுட்டான், அதை சாப்பிட்டா திந்துருமானா பெரியவங்க அதுக்கு சொல்லலை. கொன்றது எது அப்படின்னா என்னோடய செயல் தான். கொல்றது எதுனா என் மனசை நான் கொல்றேன், என் உடலை நான் கொல்றேன். எதனாலனா என்னோட செயல். அதோட விளைவாக சேர்ந்து போய்க்குதுப்பா ஒரு பெரும் மூட்டை. அந்த மூட்டையை நீ என்ன பண்ணணும்? சாப்பிட்டு முடிக்கணும். எதை நான் இங்கே விதைச்சேன் பாரு, அடுத்தவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கெடுதல், இந்த வீட்டுக்காரன் கெடுதல் அப்படின்னு கெடுதல்லாம் எதுனா அதுதான் நான் கொன்றது. ஏன்னா எனக்குலேருந்து வெளியே போயிடுச்சு. என்னோடய மூச்சில் என்னோடய கோபம் வெளியே போகுது, என்னோடய பார்வையில் என்னோடய கோபம் வெளியே போகுது. இதெல்லாம் எதுன்னா கொன்றது. இப்படி கொன்று ஊரெல்லாம் சாபம் மூட்டை ஒரு மூட்டை சேர்ந்து போயிடுது. அந்த மூட்டையை நான் சாப்பிட்டாதான் தீரும். கொன்றால் பாவம், இதெல்லாம் தின்னு தீத்தாதான் தீரும். இதை தான் அந்த கர்மாவை, நீ செஞ்ச கர்மாவை நீயே அனுபவிச்சு முடிக்கணுன்றது தான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்றது. ஆனால் நம்ம கான்செப்ட் என்ன? வெட்டின கோயை நானே சாப்பிட்டேன்னா அது முடிஞ்சு போச்சு. பெரியவங்க அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை. வினை விதைச்சவன் அதுக்கான அறுவடையை பண்ணி ஆகணும். அதை நான் தான் அறுவடைச்சு நானே சாப்பிடணும். எனக்கு பிடிக்காத பொருள்னா விதைச்சதே நான் தானே. அப்போ நான் நல்லா இருக்கணும்னா நல்ல செயலை செய்யணும். ஒரு இடம்லாம் முள்ளா விதைச்சும் போயிட்டே திரும்ப அந்த வழி தான் வரும்னு தெரியாமல் போயிடுச்சே. ஆனால் இறைவன் வச்சுட்டான், நீ எந்த வழியிலலாம் முள் போட்டு முடியும் அந்த வழி தான்டா நீ போக போகிற. அது தெரியாமல் நீ விதைக்கிற, நாளைக்கு குத்தும்போது தெரிஞ்சிடும் போட்டதெல்லாம் முள்ளா இருக்குது. நானே போவேன்னு தெரிஞ்சிருந்தா ரோஜா பூச்செடியாக போட்டிருப்பேன். நான் போக மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரன் பின்னாடி வரான்னு நினச்சினுக்கிறேன். அவனுக்கு வேறு ரூட்டு போட்டு இறைவன் டைவர்ட் பண்ணுவான். நீ போட்ட பாதையில் நீ மட்டுமே நடப்ப. நான் செஞ்ச கர்மாவை நானே தான் அனுபவித்து முடிக்கணுன்றது தான் பெரியவங்க பழமொழிகளாக சொல்லி வச்சிட்டாங்க. ஆனால் நம்ம போதாத எதை பார்த்தாலும் அனர்த்தமாக நினச்சிக்குது. அப்போது மரணம் என்றது என்னென்னா உடலை விட்டு உயிர் வெளியே போகிறதில்ல, இந்த உடலுக்குள்ளே உயிர் தங்கும். அந்த டைமில் புலன்களுக்கோ இந்த மனமோ எந்த விதமான வலியோ வேதனையோ இருக்காது. அந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த கடைசி நாள் வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க கையெல்லாம் பார்த்தோன்னா எப்போ வேணால் பிரிக்கலாம், திருப்பி எப்போ வேணால் வைக்கலாம். நம்ம ஐயா இங்கே இருந்தார், காலையில் 3 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணிக்கு தான் நம்ம பண்ணோம். திரும்பி சாயங்காலம் 3 மணிக்கே அபிஷேகம் பண்ண போகிறோம். கையை எடுத்தோம், வந்துச்சு. ஒரு குழந்தை தூக்கத்துக்கு இருக்கிற கையை நம்ம எப்படி பிரிச்சா வருமோ அதே மாதிரியே பிரிச்சா வரும். திரும்ப சேரில் உட்கார வச்சோம், உட்காந்தாரு. அபிஷேகம் பண்ணோம், வாங்கினார். திரும்ப உட்கார வச்சோம், திரும்ப உட்காந்தினார். எந்த விதமான விரைப்பும் இல்லை. ஏன்னா அங்கே நடந்தது மரணம் இல்லை, உள்ளுக்குள்ளே உயிர்த்தன்மை இருக்குது. சரிங்களா? அதுதான் ஒரு குழந்தை தூக்கத்தில் குழந்தை கையை திருப்பினா வரும், காலை திருப்பினா வரும். என்ன பண்ணாலும் அந்த உடம்பை எட்ட மடித்தாலும் மடியும். ஏன்னா உயிராற்றல்ன்றது உடலை விட்டு வெளியே போகாமல் உச்சியில் நிற்குது. தான் சிவமாதல் தான் அதோட தத்துவம். சிவம் யாருன்னு ஊருக்குள்ளே சொன்னவர் தான் சிவமாகவே மாறி நின்ற நிலை தான் அந்த நிலை. செம்பொன் அதுதான். அது வரைக்கும் அதில் களிம்பு இருந்தது. களிம்பு இருக்கிறதுக்கு இது ஒரு நாளும் பொண்ணாகாது. களிம்பு எங்கே இருந்தது அப்படின்னா அதுதான் மனம், அதுதான் உயிர்க்கான இடம், அதுதான் நம்மளோட சுழுமுனை. அங்கே இருக்கிற களிம்பெல்லாம் விலகி 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 வெட்ட வெளியே ஆனால் அதுவே மனோன்மணியாக அங்கே திகழும். மனோன்மணின்றது அம்பிகை இல்லை. எந்த பொருள் அழுக்கெல்லாம் சேர்த்து நம்மளை பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணுதோ அந்த பொருள் பரிசுத்தமாக ஆனால் அதுவே தன்னைத்தானே ஒழித்து
மனோன்மணியாக அங்கே நிற்கும். அதுதான் சமாதி நிலை. அதுதான் மரணம் இல்லாத ஒரு மரணம். செத்தாரை போல் தெரியும் மனமேன்னு சொன்னதே அதுதான். புரியுதுங்களா? அதுதான் காரணம் இல்லாத மரணம். உடலுக்குள்ளே உயிர் இருக்கும், அந்த உயிரானது வெளியே போகாமல் அது உள்ளுக்குள்ளே தங்கிடும். ஏன்னா அது பிறவி எடுக்க வேலை இல்லை. எதுக்காக வெளியே போனோம் சாமி அப்படின்னா, அதுக்கு இன்னொரு கூட்டம் இறைவன் ரெடி பண்ணிட்டான். இவன் நல்ல விஷயங்கள் பண்ணான். ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறக்கணும்னு ஒரு கூட்டை முன்னாடி ரெடி பண்ணான். எப்போ முன்னாடி ரெடி பண்ணிட்டான்? இன்றைக்கி நான் சாக போகிறேன்னா 300 நாளுக்கு முன்னாடியே அவன் ரெடி பண்ணிட்டான். இது 300 நாள் பொறுத்து கரெக்டாக அந்த தேதியில் அந்த நேரத்தில் அந்த கருவில் போய் போகணும். எப்போ அம்மா வயிற்றுலேருந்து பிண்டமாக வெளியே வந்து அது சுவாசிக்கும். அந்த சுவாசத்தில் இங்கே இருக்கிற இந்த பிரிஞ்ச உயிர் அங்கே போய் சேரணும்னு அவன் கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கான் கணக்கு. அந்த கணக்குப்படி நடக்குதான் மரணம். அதே உடலை விட்டு வெளியே போய் இன்னொரு பிறவி தேர எல்லாருக்கும் நடப்பது மரணம். பிறவி இல்லாத ஒரு பேரானந்த நிலை பெருநிலையை அடைஞ்சால் அது காரணம் இல்லாத ஒரு மரணம். அது ஒடுக்கம். சரிங்களா? அதுதான் சார். ஆத்மா சார். அப்புறம் திருக்காட்டுப்பள்ளியில் அப்பர் சாமி 10 பாடு பாடி தொடப்பார். ஆமாம். திருநாளச்சம்பந்தர் ஒரு பாட்டு பாடி மூடுவார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சிவனடியார் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதில் பாட்டு பாடிட்டு அங்கே எங்கே போய் சொல்கிறாங்க, எந்த கோயிலும் திறக்க முடியல. அதோட உண்மையான பொருள் இல்லை. அப்பர் பாடின பாட்டெல்லாம் இருக்குது, ஆனால் அப்பர் இல்லை. ஆதிசங்கரர் சாப்பாட்டுக்கு வழியில் அவ்வளோ பெரிய மகான். பிரிஞ்சு கிடந்த இந்த மதங்களை எல்லாத்தையும் ஒரு சாராக்கி ஒன்றாக்கி நல்ல விஷயங்களை கணபத்தியம், கௌமாரம், சௌரம், இது சாப்தம், வைஷ்ணவம், சைவம் இப்படி பிரிஞ்சிருந்த இந்த எல்லா மதத்தையும் 6 மதமாக ஒன்று சேர்த்தார். ஒன்று சேர்த்தான். அவ்வளோ பெரிய மகானை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் டெய்லி பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவோம். அப்போ பிச்சை எடுக்க போகிறாரு. பிச்சை எடுக்க போனால் வாசல் நின்று அம்மா பிச்சா தேய்க்கணும் போது உள்ளே இருந்து ஒரு காஞ்சி போன நெல்லிக்காணி. அந்த அம்மா வந்து முடியல, ஒன்றுமே இல்லை, தேடி கீடி பார்த்துட்டு அதுதான் இருக்குதுன்னு எடுத்து வந்து அன்பாக எடுத்து வந்து தட்டில் போடுறாங்க. பார்க்குறாரு. அவர் வேறு எதுனா நல்ல பொருளை போட்டிருந்தா கறந்து போயிட்டுருப்பார். சரி கிடைச்ச வரைக்கும் போதும்னு. ஆனால் போட்டது இவ்வளோ காஞ்சி போயிருக்குது. அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அப்போ சாப்பிடவே அந்த வீட்டில் வழி இல்லை. ஆனாலும் கொடுக்கணுன்ற மனசு அந்த அம்மா கிட்டே இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக கனகதாரா சோத்திரம் அந்த வாசலுக்கு முன்னாடி பாடுறாரு. பாடின உடனே போரியை பிடிச்சின்னு மழையாக பொழியுது. மழையாக பொழிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த வறுமை மாறிச்சு, போயிடுச்சு. இப்போவும் கனகதாரா சோத்திரங்குது. பாடுனா வருமா? வராது. ஏன் வராது? ஆதிசங்கரர் இல்லை. அப்போது பாட்டில் ஒன்றும் இல்லை, பாடக்கூடிய விஷயங்கள் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம எங்கே போய் சொல்கிறோன்னா அதுதான். இங்கே பாடம் கொடுக்குறோம். இங்கே பாடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க அந்த பாடத்தை பண்ணி சில விஷயங்களை பண்ணி அவங்க அதுக்கு தயாரான பிறகு தான் பாடமே கொடுக்குறாங்க. தயாராகவே இல்லை. இந்த கிளாஸ்லேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி பக்கத்துலேருந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளை ஒன்று கொடுக்குற மாதிரி கொடுத்தால் பலன் உண்டா? கிடையாது. இதே பாடம் கூட ரோட்டில் வாங்கி கூட நிறைய பேர் கொடுக்கலாம். பலன் இருக்கா? இல்லை. ஏன்னால் தகுதி உள்ள ஒருத்தனால தான் அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அங்கே அப்பர் பாடினார். இன்றைக்கும் அந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டை இன்றைக்கும் சிவனடிகள் பாடிருக்கிறாங்க. ஆனால் எந்த கதவும் மூடலை, எந்த கதவும் திறக்கலை. ஏன்னா அப்புறம் இல்லை, ஞான சம்பந்தம் இல்லை. ஒருவேளை மூணு கதவை திறக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டா நான் அப்புறமானா தான் திறக்கன்றதை புரிஞ்சுக்கணும். நான் சுந்தர இவர் சம்பந்தராக மாறினா தான் மூடன்றதையும் புரிஞ்சுக்கணும். அப்போது உள்ளே ஆல்ரெடி மூடி தாங்க இது. எதே மனக்கதவு. அங்கே வெளியே பாடினது எந்த கதவை தாழ்த்துறவாயின்னு பாடினது எதுக்காக பாடினான்னா திருக்காட்டுப்பள்ளியில் அந்த சிவன் கதவை அவரே திறந்துட்டுருப்பார். இவர் ஏன் பாடினார்னா வெளிப்படுத்துகிறாரு. மனக்கதவும் இப்படி தான் பாடி அடைஞ்சு திறக்க வழி இல்லாமல் மூடி இருக்கு. இந்த பாடலை பாடுறது எப்படி பாடணும் தெரியுமா? திருநாவுக்கரசரே பாடினா எப்படி இருக்குமோ அந்த உருக்கத்தோட பாடு. பூட்டி இருக்கிற மனக்கதவும் திறக்கும். பாடுறவங்களுக்கு அந்த பக்குவம் இருந்தால் உள்ளே இருக்கிற அந்த மனக்கதவும் திறக்கும் சாமி. இல்லாட்டி வெளிக்கதவும் திறக்காது, வீட்டில் இருக்கிற தாப்பாலே திறக்காது. அப்போ பாடுறவங்க யார் பாடணும் அவங்களால மட்டும்தான் அதுக்கான சாத்தியம். அப்போ எனக்கும் அப்படி ஒரு ஆசனம் தான். நானே என்னை உருவகப்படுத்திக்கணும்.
அவர் எப்படி இறைவனை கண்டாரோ அந்த பாவனைக்கு நான் போனால் எனக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது சாமி. இல்லைன்னா வாய்ப்பெல்லாம் கிடையாது.